අවුරුද්දත් එක්ක හේදේ කියලා බලාගෙන ඇති புத்தாண்டுடன் எல்லாம் மறந்து போய்விடும் என இந்த கும்பலும் இதனுடன் தொடர்புடைய ஏனைய தரப்பினரும் காத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு மறக்கவில்லை என்பதனை நாம் கூறுகின்றோம். அதனால் தான் நாம் கடந்த காலம் முழுவதும் முறைப்பாடுகளை திரட்டிக் கொண்டு ஜனாதிபதி செயலகம் வரை சென்றோம். நீண்ட தூரம் சென்றோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் சென்றோம். அங்கு சென்றது மாத்திரமின்றி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கணக்காய்வு அறிக்கைகளையும் இந்த அதிகாரிகளுக்கு எதிரான அனைத்து எதிர்பார்ப்புகளையும் கையளித்தோம். எனவே நீதி நிலைநாட்டப்படும் வரை காத்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்களை வீட்டுக்கு அனுப்பும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இன்னமும் இருக்கின்றது. இந்த அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்பும் வரை நாம் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. இந்த போராட்டத்தை இந்த சந்தர்ப்பத்திலும் காட்டிக் கொடுக்க நாம் தயாராகவும் இல்லை. මේ සටන අපි කිසිම වෙලාවක පාවා දෙන්න අපි සූදානම් වෙන්නෙත් නැහැ. அதாவது இலங்கையில் கிரிக்கெட் வந்து மக்களால் கொண்டாடப்படும், மக்களின் ஆதரவு பற்ற, மக்களின் போட்டியாக, மக்களின் ஒரு விளையாட்டாக பார்க்கப்பட்ட கிரிக்கெட் இன்றைக்கு ஒரு கவலைக்குரிய நிலைமையில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இலங்கையில் கிரிக்கெட்டில் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அதாவது அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு தேவையான ஆட்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இந்த ஒரு மாஃபியா ஒன்றுக்கு சேர்ந்து தான் இந்த மேட்ச் அடிக்கிறாங்க. அதனால மக்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. கிட்டத்தில் நாங்கள் உங்களோட வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பெட்டிஷனை வந்து மக்களுக்கு பாரம் கொடுக்குறோம்.